இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. என்ன இருக்குது பாருங்கள். 1 + 6 + 6 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் 6 பவர் n > 5000 என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகைமுழு எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதாவது என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தோன்னே தெரியுது, அதாவது அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை, ஏன்னா அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பெருக்குத்தொடர் வரிசை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது பெருக்குத்தொடர் வரிசைனா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஜிபி சீரிஸ்னு சொல்லிடலாம். அது எப்படி சார் ஜிபி சீரிஸ்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த நம்பரை முன்னாடி இருக்கிற நம்பரோட நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் சரிங்களா. அப்போ 6 வரும். இந்த நம்பரை இதோட டிவைட் பண்ணால் உங்களுக்கு 6 வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸாக போயிட்டே இருக்குது. அப்படி வரும்போது இங்கே எண்ணுக்கு என்ன நம்பர் கொடுத்தா அதனுடைய சம்மோடைய ஆன்சர்ஸு, இதனுடைய சம்மோடைய ஆன்சர்ஸு 5000 விட அதிகமாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்படி தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல 1 + 6 + 6 ஸ்கொயர் இருக்குல்ல, ஆக்சுவலி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உள் நுணுக்கம் இருக்குது, அது நல்லா கவனிக்கணும் கேள்வியில். 1 + 6 + 6 ஸ்கொயர் இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வரும்போது இங்கே 6 பவர் n இது வந்து பார்த்தோன்னா 5000 விட அதிகமாக இருக்கும். அதாவது இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தோன்னா 5000 விட அதிகமாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 6 பவர் 1ன்னு இப்படி இருக்குது சரிங்களா. அதாவது அந்த எண்ணோடைய வேல்யூஸ் பார்க்கும்போது 6 பவர் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 6 ஸ்கொயரு. நீங்கள் இதை சால்வ் பண்ணும்போது பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இங்கே தான் என்னோடைய வேல்யூஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே n டேர்ம்ஸு சரிங்களா, இது எல்லாமே n டேர்ம்ஸு. அப்படி இருக்கும்போது இங்கே +1 இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம அந்த என்னோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா, என்னோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா n+1 இருக்கும், n+1 இருக்கும். இப்போ இதுக்கான சம்முக்கான ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஜிபி சீரீஸில் சம்முக்கான ஃபார்முலாஸ் வந்து தெரியும். அதாவது a(r-1) n / r-1 இதுதான் சம்முக்கான ஃபார்முலாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா SN சொல்லுவாங்க சரிங்களா. SN இப்படி தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஆப்ஷன் வைஸ் நான் மூவ் பண்ணலாம் சரிங்களா. இந்த இடத்துல 5 கொடுத்துருக்காங்களே, 5 கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன், 6 கன்சிடர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. 6 கன்சிடர் பண்ணிக்கிறேன். 6 கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா என்னோடய வேல்யூஸ் 1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போது ஏயோட ஆன்சர் பார்த்தோன்னா இங்கே முதல் உறுப்பு 1 தான். அப்போ 1, அதுக்கப்புறம் 6ஓட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா 6 தான், நான் ரேஷியோ சொல்லிட்டேன். அப்போ 6 - 1, என்னோட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நான் 6 கன்சிடர் பண்ணிக்கிறேன். 6 / 6 - 1 பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தோன்னா 5, அதாவது 6 வந்து பார்த்தோன்னா 6, அப்போ 6 - 1 5 மாறிடும். இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக வரும். அப்போ 6 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 5 பவர் 6 / 5. இப்போது இது நீங்கள் கேன்சல் பண்ணால் 5 பவர் 5 வரும். இந்த 5 பவருடைய 5ஓட ஆன்சர்ஸ் பார்த்துட்டா உங்களுக்கு என்ன இருக்கும். 5 பவருடைய 4 வந்து பார்த்தோன்னா 625 வரும். என்ன வரும், 625 வரும். அதோட இன்னொரு 5 வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா உங்களுக்கு 3125 வரும் சரிங்களா. 3125 வரும். இப்போது நம்ம கண்டுபிடிக்கும் போது இதை விட இது என்ன இருக்குது, கண்டிப்பாக லெஸ்ஸாக தான் இருக்குது, என்ன இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா n = 5 வராது. அதாவது n = 5 அப்ளை பண்ணும்போதே அது என்ன இருக்குது, கம்மியாக தான் வருது. அப்போ என்னை விட 5 அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் வராது சரிங்களா. அப்போ நாங்கள் 6னா இங்கே நான் 7 போட்டு தான் செக் பண்ணணும் சரிங்களா. அப்போ 7 போட்டு செக் பண்ணும்போது இந்த இடத்துல 7 வந்து இருந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 6 - 1 இங்கே பார்த்து நம்ம என்ன பண்ணோம், 7 போட்டுக்கணும். 7 / 5, அப்போது 5 பவர் 7 / இங்கே பார்த்தீங்கன்னா 5. இப்போ இதை சால்வ் பண்ணால் ஃபர்தராக நம்மளுக்கு 5 பவர் 6 வரும். அதாவது இதோட நம்ம ஒரு 5 ஆட் பண்ணால், அதாவது மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 1 2 5ஓட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 5 25 5 மீது 2 2 10 12 மீது 1 1 6 5 5. அப்போது 15,625 கிடச்சிருச்சு. 15,625 கிடச்சிருச்சு சரிங்களா. அப்போது இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா n = 6 தான் இருக்கும்.
n = 6 நம்ம போடும்போது அந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து 5000 அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ஆன்சர்ஸு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு உள்நுணுக்கம் இருக்குது கேள்வியில். அதோடைய என்னுடைய உறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ n+1 இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, அதுதான் இந்த கேள்விக்கான ஒரு நுணுக்கம். ஸோ அது கரெக்டாக யார் சால்வ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்களோ ஸோ அவங்க தான் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 34வது ஒரு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ரீசனிங் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது 9வது பார்ட் ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போட்டால் அது 10 வீடியோ ஆச்சு ரீசனிங் மட்டும். ஸோ தொடர்ந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், தொடர்ந்து பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா n = 6 தான், அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின்ஸ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறோன்னா, பின்வருவனற்றுள் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை சரிங்களா, என்னது எழுத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எழுத்தை என்ன இந்த இடத்துல என்ன மீனிங்னா லெட்டர். சரிங்களா, லெட்டர்னா என்னது ABC அப்படி தான். சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சி இங்கே இருக்குது, அதே மாதிரி 5 இங்கே இருக்குது. இதுக்கான மிடில் என்னென்ன இருக்குன்னு எழுதுன பாருங்கள். D 9 Z Y ஸ்டாரு, நல்லா கவனிங்க, P2 M, அடுத்து பார்த்தோன்னா P2M, C போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து K, அடுத்து S3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பெட்டியில் எத்தனை இருக்குன்னு பார்த்துங்க. 4, இங்கே ஒரு 4 8, இங்கே வந்து பார்த்தோன்னா 12 13 இருக்குது. ஆக மொத்தம் இங்கே 13 இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா மிஸ் மேட்ச் பண்ணிட்டு போகிறோம், அதுக்காக 13 கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த கேள்வியில் நல்லா கவனிக்கணும். இந்த கேள்வி நல்லா கவனிக்காமல் போட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. கேள்வியை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அதாவது சிக்கும் 5க்கும் இடையில் வந்து வரக்கூடிய லெட்டரை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, லெட்டர்னால் என்ன மீனிங்னா, லெட்டர்னா ஸோ ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸ் தான் லெட்டர்னு சொல்லுவாங்க. எண்களை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஸோ நம்பர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் எடுத்தவங்க அவங்களுடைய லாஜிக் தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம லெட்டர்னு சொல்லும்போது பார்த்தோன்னா அது ஆல்பாபெட்டிக்கல் நம்ம சொல்லுவோமே ஜென்ரலாக. ஏபிசிடி என்ன சொல்லுவோம், ஆல்பாபெட்டிக்கல் லெட்டர்ஸ் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஆல்பாபெட்டிக்கல் லெட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸோ கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு மொட்டையாக ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நடுவில் வரக்கூடிய எழுத்தை கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே D, அப்போது நான் இங்கே S கேன்சல் பண்ணுறேன். அடுத்து இங்கே Zன்னு கேன்சல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் Kவை கேன்சல் பண்ணுறேன். ஸோ மிடில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நான் Yயை கேன்சல் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே Mஐ கேன்சல் பண்ணுறேன். அப்போது மிடில் என்ன லெட்டர் இருக்குது, P மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, P மட்டும் தான் இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் P தான் சரியான விடை. சரிங்களா, நல்லா கவனிக்கணும். இந்த கேள்வியில் லெட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால தான் இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கேள்வியை கொஞ்சம் நல்லா கவனித்து சால்வ் பண்ணுங்கள். கேள்விகள் கேட்குறவங்களும் கொஞ்சம் அதாவது உங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தோன்னா கேள்வியை முழுமையான ஒரு டிரான்ஸ்லேட்டோடு கேட்கணும். ஒரு அரைகுறையான ஒரு டிரான்ஸ்லேட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கமிட்டி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் எடுக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டான ஒரு சில ஸ்டாஃபெல்லாம் இருக்காங்க. ஒரு சரியான டிரான்ஸ்லேட் கூட பண்ண தெரியுதில்ல, அவங்கெல்லாம் கமிட்டி மெம்பர்ஸில் இருக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய P தான் சரியான விடை. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னா, அதாவது இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 3/16, அடுத்து 1/8, அடுத்து 1/12, அடுத்து 1/18 என்ற தொடர் வரிசையினுடைய அடுத்த உறுப்பு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக ஒரு ஜிபி சீரீஸ் தான். ஏன்னா ஏபி சீரீஸ் கிடையாது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஜிபி சீரீஸில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எடுக்கும்போது, அதாவது டிஃப்ரென்ஸ்னால் அந்த டிவைடில் ரேஷியோ எடுக்கும்போது காமனாக வரணும். அதாவது இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், ஆன்சர் சேமாக வரணும். அப்போது 1/8 நம்ம டிவைட் பை 3/16 பண்ணும்போது இதோட ஆன்சர் வந்து சேமாக வரணும். 1/8 அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், 16/3 மாறிடும். இது ஒரு முறை, இது 2 முறை, அப்போ 2/3 வரணும். சரிங்களா, 2/3 வரணும். அப்போது இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து 2/3 வரணும். அந்த மாதிரி எது ஒன்று பாருங்கள். ஃபஸ்ட் நான் 1/24 எடுத்துக்கிறேன். 1/24, அடுத்து ஹோல் டிவைட் பை
இங்கே வரக்கூடிய 1/18 நம்ம எடுத்தால் 1/18 எடுத்தால் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 1/24 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18/1 வரணும். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3ஆவது டேபிள் பாருங்கள் 6 முறை, இது வந்து 8 முறை சரிங்களா. 6 முறை, இது வந்து 8 முறை. அடுத்து வந்து பாருங்கள் இது சால்வ் பண்ண நம்மளுக்கு அதாவது 3×6 = 18, 3×8 = 24. திருப்பவும் 2ஆவது டேபிளில் 3 முறை, இது 4 முறை வரும். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. இதனோட ஆன்சர் 3/4 வந்திருக்கு. அப்போ இது வராது, இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷன் இது எடுத்து பாருங்கள், இது வருதான்னு பாருங்கள். 1/27 அடுத்து டிவைடட் பை 1/18. இது சால்வ் பண்ணி பாருங்கள். 1/27 மல்டிபிள் ஆஃப் 18/1. இப்போ பாருங்கள் ஸோ என்ன டேபிள்னால் நம்மளுக்கு 9ஆவது டேபிள் காமன் 2 முறை, இது 3 முறை. அப்போ 2/3ன்றது சரியான விடை தான் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சார் நீங்கள் எடுத்த உடனே 2/3ன்னு சொல்லிட்டீங்களே சார், ரேஷியோ காமனாக இருக்குது, எப்படி சார் கண்டுபிடிக்குது? ஸோ இன்னும் வேணால் நீங்கள் அடுத்து கூட கண்டுபிடிங்க. 1/12 நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ டிவைட் பண்ணால் 1/8. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணும்போது இது 8/1 மாறிடும். இப்போ பாருங்கள் ஸோ 4ஆவது டேபிள் இது 2 முறை, இது 3 முறை. அப்போ 2/3 வந்து ஸோ அந்த ரேஷியோ வந்து கிடைச்சிருக்கு காமனாக தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சரியான விடை அதுதான். ஸோ 1/27. அதாவது நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கணும், இது ஏபியா ஜிபியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்குறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் குயிக்காக முடிச்சிடலாம். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடனே போடணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஏபி சீரீஸ் அண்ட் ஜிபி சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கவனிங்க, இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி பி டி சி எஃப் டி ஹெச் இ. அப்போ இந்த 2 டேஷில் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது என்ன பேட்டர்ன் எழுதிருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா. என்ன பேட்டர்ன் எழுதிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது இந்த நம்பர் இப்படி பாருங்கள், ஏபி சி டி இ. அப்போ இங்கே எஃப்ஓ வந்திருக்கும், என்ன வந்திருக்கும், எஃப்ஓ வந்திருக்கும். இங்கே பாருங்கள் பி, அதாவது ஏபி, சியை விட்டு டி வந்திருக்கு. அடுத்து இயை விட்டுட்டு எஃப்ஐ விட்டு ஜி வந்திருக்கும். அப்போ ஹெச் வந்திருக்கு. ஹெச்சை விட்டு ஐ ஜே, இந்த இடத்துல என்ன இருக்கும், ஜே இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஜே. அப்போ ஜேஎஃப் என்ன இருக்குது, இதுதான் ஆப்ஷன் என்ன இருக்குது, டி தான் சரியான விடை, ஜேஎஃப். அதாவது ஒரு எண்ணு வந்து ஒரு எண்ணு விட்டு இங்கே பண்ணியிருக்காங்க. மேலே வரும்போது ஸோ கண்டினியூட்டி அந்த ஒரு சீரீஸ் எடுத்திருக்காங்க. சரி, ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் தான், ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் இது கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முற்பகல்னால் காலையில் மீனிங் சரிங்களா, காலையில் 7 மணி. அப்போது 100 மணி நேரம் சொல்லிக்கிறாங்க. 100 மணி நேரம்னா நம்மளுக்கு இங்கே என்ன மீனிங்னா 100 ஹவர்ஸு. அப்போது 1 டேக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 24 ஹவர்ஸு. அப்போது 4 டே கழிஞ்சால் அது 96 மாறிட்டு இருக்கும் சரிங்களா. அதாவது 96 மணி நேரமாக போயிட்டு இருக்கும். 24×4 நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், ஸோ 96 மணி நேரம் போயிட்டு இருக்கும். அந்த 96 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 9, 10, 11. இப்போது 1, 2, 3, 4. அப்போது 11 மணி ஏஎம். அப்போது காலை 11 மணி தான் இருந்திருக்கும் சரிங்களா. நல்லா கவனிக்கணும், நான் திரும்ப சொல்லிடுறேன். அந்த 100 மணி நேரன்றது நான் நாட்களாக கன்வெர்ட் பண்ணுறேன். நாட்களாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போது 4 நாள் சேர்த்தனா 96 மணி நேரம் ஆச்சு. மீதி 4 மணி நேரம் இருக்குது. அந்த 4 மணி நேரம் பார்த்தோன்னா அடுத்த மணியை குறிக்கும். அப்போ 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இப்போ 4 மணி நேரம் இது 1, 2, 3, 4. அப்போது 11 மணி தான் வந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 11 மணி சரிங்களா. முற்பகல் 11 மணி சரிங்களா. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸு. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9வது மடங்கு, அதாவது 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15வது மடங்கு, அதாவது 15வது உறுப்பின் 15 மடங்கு இருக்குது சமம். அப்படி இருக்கும்போது 24வது உறுப்பு வந்து என்ன இருக்கும் அப்படி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா T9உடைய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா A + 8Dக்கு ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க. சார் ஏன் சார் எடுத்தோடனே இது T9 சொன்னீங்க, இது A + 8Dன்னு போட்டிங்கன்னா ஜென்ரலாக Tn = A +
n-1 d இந்த ஃபார்முலாஸ் சரிங்களா. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் வைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இதுதான். இப்போ எண்ணுக்கு வந்து நம்ம 1 கொடுத்தா அது அதோட கம்மியாக வரும் இந்த இடத்துல, ஏன்னா n-1 வருதுல அதனால். அப்போ நாங்கள் 9 கொடுத்தா இங்கே a ப்ளஸ் n-1 8 வரும் சரிங்களா. அப்போ 9 கொடுத்தா 9-1 8 8dன்னு வரும். அப்போ இது வந்து 9th டேர்ம்ஸு. இதே அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு சரிங்களா. 9ஆம் உறுப்பின் 9ஆம் மடங்கு சரிங்களா. அப்போது இதனுடைய 9 டைம்ஸ் இருக்குங்க சரிங்களா. இங்கே 9ஆம் உறுப்பினுடைய 9ஆம் மடங்கு இந்த மாதிரி இருக்கும்போது 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 15வது உறுப்புனா இங்கே பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் 14d இங்கே மல்டிபிள் ஆஃப் 15 இதுக்கு ஈக்குவல் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 24வது உறுப்பு வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. 24வது உறுப்புனா நம்மளுக்கு என்ன இருக்கும், T24 ஈக்குவல் டு a ப்ளஸ் 23dன்னு வரும் சரிங்களா. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்படி ரெண்டுமே இந்த ஈக்குவல் நம்ம சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணால் இப்போ பார்த்தோன்னா 9 × a 9a ப்ளஸ் 9 × 8 72. அப்போ 72d ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 15a ப்ளஸ்ஸு 15 × 14 சரிங்களா. 15 × 14 பாருங்கள், 15 × 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 10 முறை, அடுத்து 4 முறை 60, அப்போ 210 வந்துடும். 210dன்னு வந்துடும். ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது பாருங்கள், ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கவனிக்கணும் இந்த இடத்துல சரிங்களா. அதாவது இங்கே T15 இதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமம் சொல்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ஈக்குவேஷனும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா. அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை சால்வ் பண்ணணும் சரிங்களா. இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள். இப்போ ஏலாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தோம், அந்த நம்பரெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் நம்ம ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஏலாம் ஒரு பக்கமாக டிஎல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைனா இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 15a மைனஸ் 9a 15a மைனஸ் 9a ஈக்குவல் டு 72d மைனஸ் 210d இப்படி இருக்குது. அப்போ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 138 வரும், 140, அப்போ 210, அப்புறம் மைனஸ் 138 சரிங்களா. மைனஸ் 138d ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6aன்னு வரும். இப்போ நான் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 6a ப்ளஸ் 138d ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு வர போகிறேன் சரிங்களா. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 வரும். இப்போது கவனிக்கணும் இந்த இடத்துல சரிங்களா. அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ரெண்டுத்துக்கு காமன் என்னது, ஏ அதாவது அந்த 6 காமன், 6 ஒரு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டா அப்போது a ப்ளஸ் நம்மளுக்கு இந்த 138 வந்து பார்த்தோன்னா 6 வந்து எத்தனை டைம் இருக்குன்னா ஒரு 2 முறை இருக்கும், அப்புறம் அங்கே 18 ஆகிடும், அப்போ 23 முறை வரும். 23d ஈக்குவல் டு 0 வரும். அப்போ இந்த மல்டிபிள் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், 0 ஆகிடும் சரிங்களா. அப்போ a ப்ளஸ் 23d ஆன்சர் என்ன இருக்கும், 0 தான் வரும் சரிங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியானுடைய 0. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் T24 டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், a ப்ளஸ் 23dr தான் இருக்கும். அப்போ a ப்ளஸ் 23d ஆன்சர்ஸ் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 0 கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு, ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸும் கூட. நல்லா கவனித்தா மட்டும்தான் இந்த சம்ம நீங்கள் உடனடியாக போட முடியும், இல்லைன்னா நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா. அதனால் நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினருடைய சராசரி வயது 21 ஆண்டுகள். ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேருடைய ஆவரேஜ் வந்து என்ன இருக்கா 21 வருஷம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது. 2 மாதம் வந்து லெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இறந்த உறுப்பினருடைய வயது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது சராசரின்னு என்னென்னா 10 பேர் இருக்காங்கன்னா 10த்தையும் கூட்டி 10ஆல் வகுக்கிறது தான் சராசரி. அப்போது 10 மெம்பருடைய ஏஜ் வந்து பார்த்தோன்னா
210 இருக்கும். இப்போ இது இயர்ஸாக இருக்கும். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கவனிக்கணும். சரிங்களா? 210 இருக்குல்ல, இது இயர்ஸாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல அவங்க மந்த்தாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த 10 மெம்பருடைய அதாவது 2 மாதங்கள் குறைக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல கொடுத்துக்கிற வேல்யூஸை நான் இங்கே இதை நான் மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இது இயர்ஸில் இருக்குது. சரிங்களா? இது இயர்ஸில் இருக்குது, நல்லா கவனிக்கணும். 10 பேருடைய வயசை 10 பேருடைய வயசை 10த்தையும் கூட்டி 10ஆல் வகுத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ், சராசரி அப்படி சொல்லிட்டேன். அப்போ 10 பேருடைய ஏஜ் வந்து தெரியும்னா 10 மெம்பர்ஸ் வந்து இது வந்து மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 210 ஒய்னா இயர்ஸ் நேரத்தில் இதை மந்த்தை நான் மாற்றணும் அப்படின்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 21 × 12 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, ஸோ 2 3 13 42 மீதி 1 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வந்துடும். அப்போ 252 வந்துடும். சரிங்களா? 252 அப்போ அந்த 0 வந்துடும். இது எல்லாமே மந்த்தாக மாறிடும். சரிங்களா? இது மந்த்தாக மாறிடும். அப்போ 10 பேருடைய அந்த டோட்டல் அந்த ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஸோ 2520 தான் இருக்கும். இப்படியும் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒருத்தர் வந்து சடனாக என்ன பண்ணுறாங்க, டெத் ஆகிடுறாங்க. சரிங்களா? என்ன ஆகிடுறாங்க, டெத் ஆகிடுறாங்க. சரிங்களா? அப்படி டெத் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க, டெத் ஆகும்போது அதனுடைய ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ மாதம் குறையுது, 2 மாதம் குறையுது. அப்போ 2 மாதம் குறையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சப்ராக்ஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதாவது இங்கே பாருங்கள், வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது. என்னது, வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரிங்களா? இப்போது வயது வந்து 2 மாதங்கள் குறைக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல எப்பவுமே நம்ம இங்கே கவனிக்கணும். இதில் 252 நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோம்ல. சரிங்களா? 252 எடுத்துகிட்டு வந்தோம். மொத்த அது மாதங்கள் தான் அவ்வளோ. நம்ம இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ அந்த 0 அங்கே இருக்குது. சரிங்களா? அப்போது நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதாவது 10 பேருடைய வயசை 10ஆல் கூட்டி, அந்த 10 பேருடைய வயசை 10த்தையும் கூட்டி 10ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியது தான். ஸோ இது என்னது, இது வருஷம். இந்த வருஷத்தை நான் இயராக மாற்றினா நம்மளுக்கு 252 தான் கிடச்சிச்சு. 252 மாதங்கள் கிடச்சிது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, 252 மாதங்கள் கிடச்சிது. இந்த 0 சடனாக எப்படி வந்துச்சுன்னா, இந்த 10 பேருடைய கூட்டும் போது 10ஆல் வகுக்கணும். அந்த வகுக்கும் போது அது வந்து இங்கே 0 வந்துடும். அப்போ 252 வந்துச்சுல. இப்போ இந்த 252ல் 2 மாதம் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 9 பேருடைய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அந்த 2னா 252 2 போச்சுன்னா 250 இருக்கும். எவ்வளோ, 252 மாதங்களில் 2 போச்சுன்னா 250 இருக்கும். சரிங்களா? 250 இருக்கும். இந்த 250 நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 9ஆல் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்துடும். அதாவது 9த்தையும் கூட்டி 9ஆல் வகுக்கக்கூடியது தான் ஆன்சர். அங்கே நம்மளுக்கு 2520 கிடச்சிச்சு. அதாவது 2520 எப்போ 10த்தையும் கூட்டி 10ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியது ஆன்சருக்கு வந்து அது கிடச்சிச்சு. அப்போ 9 மாதம்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 9 பேருடைய கிடைக்கும் போது இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும், 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 25 × 9 அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு 25 × 9 நம்மளுக்கு நல்லா தெரியும். 225 கிடைக்கும். 225 அப்புறம் இந்த 0 ஆட் பண்ணிக்கணும். 225 இந்த 0. அப்போ இது 9 பேர். அதாவது மொத்தம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் திரும்ப சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இப்போ ஒரு ஆவரேஜ்னா என்னென்னா 10 பேர்த்தையும் வயசு கூட்டி 10ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ். இப்போ என்னென்னா இந்த 10 பேரோட கண்டுபிடிக்கலாம். இது வந்து இந்த பக்கம் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? A × 10 மாற்றிட்டேன். இந்த ஏன்றது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ வருஷத்தில் கொடுத்துட்டாங்க, இயர்ஸில் கொடுத்தாங்க. அது நான் மந்த்தை கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா 252 கிடச்சிது. சரிங்களா? இந்த 252ல் ஒரு ஆவரேஜ் வந்து ஒருத்தர் டெத் ஆகுறாங்கன்னா அதில் ஆவரேஜ் நம்மளுடைய மந்த் வந்து பார்த்தா 2ஆல் லெஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் 250 கிடச்சிச்சு நம்மளுக்கு. அந்த 250 வந்து ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா ஸோ அப்போ மீதி வந்து பார்த்தா 9 பேர் இருப்பாங்க. அது 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறது தான் இந்த ஆன்சர்ஸ். இப்போது நம்ம இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ஸோ அதுதான் அங்கே இருக்கும். அப்போது 2520 மைனஸ் 2250. இதை சால்வ் பண்ணி பாருங்கள். 0 12 7 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கும். 4 2 போச்சுன்னா ஸோ 2 270 கிடச்சிருக்கு. 270 12ஆல் நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். சரிங்களா? 12ன்றதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எப்படி எழுத போகிறேன்னா, ஸோ 3 × 2 ×
2ன்னு எழுதிக்க போகிறேன் சரிங்களா. 3 2 6 6 2 12. ஏன் சார் வந்து 12ஆல் வகுக்கணும் அப்படின்னா இயற்கை மாற்றணும், ஏன்னா இங்கே இயர்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்காக. இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணால் இதில் வந்து ஒரு முறை இது 90 முறை சரிங்களா, ஏன்னா 3 27 அதுக்காக. அடுத்து இதில் பாதி நம்மளுக்கு 45, இதில் பாதி நம்மளுக்கு 22.5 கிடைச்சிருக்கும். ஆனால் 22.5ன்றதுங்க ஆன்சரே இல்லை சரிங்களா. அப்போது இதனுடைய அப்ராக்சிமேட்லி நம்ம 23 எடுத்துக்கலாம், அந்த ஆன்சரும் பார்த்தாலும் இங்கே இல்லை சரிங்களா. அப்போ 22 தான் எடுத்துக்க முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. 22 வருஷம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி இது சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய 8வது கொஷின்ஸ் இது சரிங்களா. போன கொஷின்ஸ் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிச்சின்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏடின்றதை வந்து 20னையும் பேட்டுன்றதையும் 40னும் அப்படி எழுதுனாங்கன்னா கேட்டுன்றது வந்து எதற்கு சமன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸில் ஏன்றோடைய பிளேஸோடைய வேல்யூஸ் பார்த்தோன்னா 1, டீயோடைய பிளேஸோட வேல்யூஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு 20. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 20. அதனால தான் அங்கே 20 கொடுத்துறாங்க. அப்போ இது கரெக்டு. அடுத்து பிஏடி சரிங்களா. பிஏடினா பியோட பிளேஸ் வந்து 2, ஏவோட பிளேஸ் வந்து 1, டீயோட பிளேஸ் 20. அப்போ இது ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைச்சிருக்கும். அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர் கொடுத்துறாங்க. அப்போ சிஏடியை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சிஏடினா என்ன பாருங்கள், 3 1 × 20. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும் சரிங்களா. 60 கிடைக்கும். ஆப்ஷன் சிஏடிக்கு 60 தான் சரியான விடை சரிங்களா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த ஏபிசிடி எழுதி பாருங்கள் சரிங்களா. MNOPQRST. இந்த ஓட பிளேஸ் வந்து 15. அப்போது 16 17 18 19 20 20 பிளேஸில் என்ன இருக்குது, சி இருக்குது, அது டி இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க மல்டிப்ளை பண்ணுற ப்ராசஸ் வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம், கவனிங்க. 9வது கொஷின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 9வது கொஷின்ஸ் மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 cube 2 cube + 3 cube up to etc 15 cube minus 1 + 2 + 3 up to etc 15 அப்படி சொல்லிட்டாங்க. இது எல்லாமே கியூபிக்கல் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்முலாஸ்னு நல்லா தெரியும், அந்த n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்னோட ஆன்சர் 15னா அப்போ 15 + 16/2 ஹோல் ஸ்கொயர் இது மைனஸ் இங்கே 1 + 2 + 3 + up to etc 15 கொடுத்ததுனால இங்கே 15 வந்ததுனால இது 15 × 16/2. அதாவது இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோன்னா n × n + 1/2. இதுக்கான ஃபார்முலாஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது சால்வ் பண்ணால் இது 8 முறை 18, அது 15 × 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 120 கிடைக்கும். 120 ஸ்கொயர் பண்ணி இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 8. அப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு 120 இங்கே கிடைக்கும் சரிங்களா. இங்கே என்ன இருக்கும், 120 கிடைக்கும். இப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ணால் 120 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 12 ஸ்கொயர் வந்து 144. இந்த ஒரு ஜீரோக்கு 00 போட்டுக்கணும். -120. ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது பாருங்கள், 14400 120. அப்போ 0 இது வந்து பார்த்தோன்னா 10க்கு வந்து பார்த்தோன்னா 8 வரும். அடுத்து 3 3ல் 1 பிரச்சனை 2, மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும் 14 இப்படி இருக்கும். அப்போ 14,280 ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. 14,280 அதனுடைய சம்மாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது இதனுடைய அடுத்த டேர்ம் சரிங்களா, அடுத்த டேர்ம் வந்து என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் லாஜிக்காக தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸை பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் தான் ஸோ ஆன்சர்ஸ் வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதாவது 3, 7, 13, 21, 31 என்ற தொடரினுடைய அடுத்த உறுப்பு என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் 1 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, அதுக்கு அடுத்து இங்கே 2 யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் 1 + 2 3. அடுத்து 1க்கு அப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, 2க்கு அப்புறம் 3. அப்போது 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 3 7 அந்த நம்பர் வந்திருக்கு சரிங்களா. அப்போது 3 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க ப்ளஸ் 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 4 13. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, இங்கே 5 வரும். அப்போ இங்கே 21 வந்துடும். அடுத்து இங்கே 6 அதாவது 5 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, இங்கே ப்ளஸ் 6 வரும். அப்போது 5 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 25 + 6 31. அடுத்து இங்கே 5 ஆச்சா, இங்கே 6 ஸ்கொயர் பண்ணி இங்கே 7 போட்டுக்கணும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36
ப்ளஸ்ஸு ஒரு 7 36 ப்ளஸ் ஒரு 7 இதை சால்வ் பண்ணால் 10 13க்கு 3 இது 1 43 கிடைக்கும் 43 சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை 43. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷினில் வந்து நான் சொல்லி தந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா தான் நான் சொல்லி தந்துருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.